காமெடியாக இருப்பார் எப்போவுமே. நேச்சுரல் இந்த கோபமே வராது. இதுக்கு பாக்யராஜ் சாருக்கு அப்படியே ஆப்போசிட்டு பாரதிராஜா சார். ஹாய் 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 என்ன மட்டும் ஏன் காஜாவா அப்படிம்பார். நான் பாக்யராஜ் சார் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து எழுதுறதுக்கு நான் நடித்த டைரக்டருங்க யாருமே கிடையாது. இல்லை சார், இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னு சொல்லுவாங்க. அவர் டைமில் அவர் வந்துட்டு பயங்கரமான அது உண்மை, ஃபேக்ட், நாட் ஜோக்ஸ், ரியலி. तल्लल्ले तालल्ले நான் பாருங்கள் ரூபத்தரா மஸ்தானா ये क्यों எங்கன ஹிந்திக்கு போய் காப்பி அடிச்சுட்டு வந்து போய் சொல்ல வந்தார அவர் தட்டி கொடுத்து வேலை வாங்கல அவர் கில்லாடி. இதே வேற டைரக்டர்லாம் ஆவுன்னு கத்துவாங்க, இவர் கத்தவே மாட்டார். வா இப்படியே கட்டி பிடிச்சிரு காஜா பாய் வா. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன கொலகாரனை தான் பார்க்கா. இந்த ஜெயில் மாதிரி தான் வெளியே உலகமும் நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. பாக்யராஜ் சாரோட பண்ண அந்த ஒரு படமே அதுவே 100 படத்துக்கு சமம். அந்த நாட்கள் படம் வந்துட்டு உங்கள் கேரக்டர் அவரு ஹீரோ, ஆனால் அவருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு டைரக்டர் எந்த டைரக்டரும் மற்றவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பண்ண மாட்டாங்க. இதில் பாராட்ட வேண்டியது நம்ம தலைவர் தான், பாக்யராஜ் சார் தான். காமெடியாக இருப்பார் எப்போவுமே. நேச்சுரல் இந்த கோபமே வராது. இதுக்கு பாக்யராஜ் சாருக்கு அப்படியே ஆப்போசிட்டு பாரதிராஜா சார். ஹாய் 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 என்ன மட்டும் ஏன் காஜாவா அப்படிம்பார். சார், இப்போது நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்துட்டு அந்த அந்த சின்ன டேரக்டர்கிட்ட முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் பெரிய டேரக்டர்கிட்ட நடிக்கணுங்கிற ஆசை இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லா பெரிய டேரக்டரோட ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போது நீங்கள் சொல்ல மாதிரி பார்த்தா பாக்யராஜ் சார், பாரதிராஜா சார், பாலு மகேந்திரா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மகேந்திரன் சார், உதிரி அழகிய கண்ணே உறவு. இன்றைக்கி காலர் டோனில் செல்ஃபோனில் அந்த பாட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரஜினி சார் காளி படத்தில் இந்த பக்கம் தோளில் நான் இருப்பேன், இந்த பக்கம் அனுராதா ஸ்ரீராம் அடியாடு பூங்கடியே. அதே மாதிரி ரேவதி கூட லக்ஷ்மி வந்தாச்சின்னு ஒரு படம் தெரியுங்களா? அதில் ஹீரோ மாதிரி இருப்பேன் நான். என் ஹைட்டு தான் ரேவதி இருப்பாங்க. நிழல் ஜோடி அவன் படம் பார்க்குற மாதிரி இருப்பார். ஆனால் டைரக்டர் ராஜசேகர் அவர் எப்பா காஜா செல்வி ரேவதி கதாநாயகம் இருக்காங்க, அடுத்த படத்தில் போடலாம் அப்படின்னாரு. அவர் இல்லை, இன்னைக்கு ராஜசேகர் நட்சத்திர டைரக்டர். அவர் படிக்காதவன்ல அவர். உதிரிப்பூக்கள் மகேந்திர சார், பாலு மகேந்திரன். அந்த உதிரிப்பூக்கள் கிளைமேக்ஸே உங்கள் மேலே தான் வந்து முடிஞ்சிருக்கும். அந்த மியூசிக் போட்டு என்னால் முடியல, அந்த ஒரு சீன், அந்த ஃப்ரேம் உங்கள் மேலே இருக்கும். அதில் அழகிய கண்ணே உறவுகள் எல்லாம் எங்கள் அப்பா பைஜாமாவை போட்டுக்கிட்டு அப்படியே நடுவேன். நானே ரசிப்பேன் ஸ்லோ மோஷனில். அந்த பாறையிலேருந்து அப்படியே இப்படி அந்த நடிகெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல, ஆனால் நான் மட்டும் இருக்கிறேன். சார், அந்த நாட்கள் பற்றி பேசும்போது அந்த நினைவுகள் ஞாபகம் இருக்கா சார்? ஏன்னா நிறைய சூப்பர் சீன்ஸ் அந்த படத்தில். அதில் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பாரு ஹார்மோனியம் வாசிச்சுட்டு, ரூபத்தரா மஸ்தானா எனக்கும் உனக்கு. அது பாடும்போது சைடில் வந்து தலையில் அடிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. அப்போ நான் பின்னாடி அரைவண்டி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பேன். பாண்டியராஜன் சார் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர். கஜா வா வா கூப்பிடுறாங்க, போயிடுவேன். நம்ம சொன்னோன்னே இப்படின்னோட இப்படி ஆயிடும்ல, எங்கேயா போனேன். ஆனால் பாக்யராஜ் சார் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து எழுதுறதுக்கு நான் நடித்த டைரக்டருங்க யாருமே கிடையாது. இல்லை சார், இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னு சொல்லுவாங்க. அவர் டைமில் அவர் வந்துட்டு பயங்கரமான. அது உண்மை, ஃபேக்ட், நாட் ஜோக்ஸ், ரியலி. அதே மாதிரி அவர் தட்டி கொடுத்து வேலை வாங்கல அவர் கில்லாடி. இதே வேற டைரக்டர்லாம் ஆவுன்னு கத்துவாங்க, இவர் கத்தவே மாட்டார். வா இப்படியே கட்டி பிடிச்சிரு காஜா பாய் வா. இப்போ பிறந்த நாளைக்கு போன மாதம் பொக்கே கொடுத்தேன். அண்ணி, பூர்ணிமா, பையன் சாந்தனு, அவங்க இன்னொரு பிள்ளை எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. வா கோபி. அதே மாதிரி அம்பிகா அக்காக்கிட்ட போனால் வா ஆசானே, குட்டி ஆசானே அப்படின்னு கூப்பிட்டுருக்குவாங்க. சினிமா உலகம் என்ன மறக்கலை. நான் தான் கொஞ்ச நாள் அவாய்ட் ஆகிருந்தேன். இப்போ மறுபடியும் நடிக்கிறேன். 2 படம் வடிவேல் கூட பண்ணேன், வேலை வாங்கி தரேன்ட்டு. ஆமாம், அவர் வந்து கோவில் முன்னாடி வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுப்பீங்க. இப்படி ஃபோட்டோ இப்படி ஃபோட்டோ இது எல்லாத்தையும் நீ அதே மாதிரி பண்ணி காட்டணுன்னே ஒரு டே இப்படி வீட்டில் ஓடுவானா உன்னை ஓட அடிக்க ஓடியோட போயிடும். ஏவிஎம்ல எடுத்த அந்த விநாயகர் முன்னாடி பிள்ளையார் கோயில் செட்டில் இப்போ கோயிலும் இல்லை, ஸ்டுடியோவும் இல்லை, எல்லாம் ஃப்ளாட் ஆகிடுச்சு.
சூப்பரான ஒரு காமெடி அது. பட் அந்த நாட்கள் பற்றி பேசும்போது அந்த இன்னொரு சீன் ரொம்ப பிடிச்சது. அவர் வந்து குளிக்கும் போது தாப்பால் இருக்காது, நான் குளிச்சுட்டு இருக்கேன், நீ வெளியே நின்று யாரும் வராமல் பார்த்துக்கோன்னுவார். வெளியே ஒரு ஊர்வலம் போவோம், ஆடிட்டே போயிடுவீங்க. அது எப்படி தெரியுங்களா, பாக்யராஜ் சார் எடா கோபி என்ன பசியில் இருப்பேன், அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக இவட ஓட்ட உண்டு தாப்பாடே இல்லை, நான் திறந்த மணியாகிட்டு குளிக்கும், ஆரங்கில் வந்து நோக்கியோ சவட்டி கொள்ளும். உடனே சாதாரணமாக வந்தால் சரியா சாணம், நான் திருவூர் போயிருப்பேன்ல, யோ பயா அப்படிப்பேன், அவன் போயிட்டு போயிடும். உடனே டங்கிடங்கிற சாவு போத்து நாடு ஒரு 10ஆவதுன்னு அவர் சோப்பு போட்டு வர ஆடுவார், அவரும் ஆடுவார். அவர் ஆடிக்கிட்டு அம்பிகா சேச்சி வந்து கர்மன்னு இடா கோபி வந்தாங்க குமுறு ஃப்ரீஸ் ஆகிடுவார். எடா கோபின்னு வந்தோடனே சமயம் போட்டு அடிப்பார். அது பார்க்க ரியலிஸ்டிக்காக அடித்த மாதிரியே இருக்குமே சார். அடிக்க மாட்டேன், அடித்தா அன்னைக்கு போயிட்டு இருப்பேன். என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா சார்? நல்ல பீக்கில் நடிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 300 படத்தில் 200 படம் வெற்றி படம், 200 படம் மேலே வெற்றி படமாக தொடர்ந்து வெற்றி படமாக வந்துட்டு இருக்கும்போது 1-2 வெற்றி கிடைச்சாலே இன்றைக்கி செட்டில் ஆயிடுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 7 கோடி 8 கோடின்னு இவ்வளோ படங்கள் நடிச்சு நம்மளுக்கு சினிமா நம்மளை விட்டுருச்சு, நம்மளால் நீங்கள் சொன்ன மாதிரி செட்டில் ஆக முடியலன்னு எனக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்க? நான் ஃபீலிங்கே கிடையாது, கிடைச்சது பெருமையாக நினைக்கிறேன். அது 1000 ரூபாயாக இருந்தாரு, 500 ரூபாயாக இருந்தாரு, 5000 கோடியாக இருந்தாங்க. கோடியை பற்றி பேசுறதுக்கு தெருக்கோடிக்கு வைக்கல, என்ன பண்ணுறது சூழ்நிலை. இதே மாதிரி எந்த நடிகர்கிட்டையும் உதவி போய் கேட்டதே இல்லை, கேட்டு இல்லைன்ட்டா மரியாதை இருக்காது. என் கட்டத்தை நான் இதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஏன்னா நான் நடிக்காத நடிகர் கிடையாது, எனக்கு தேவையான அளவு இருக்குது. என்ன சொல்றீங்க சார்? நிச்சயமா நீங்க சொன்னீங்க நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. ஆனா எனக்கு படத்தை சொல்றேன், ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்கேன். ஆமா, ஒரே ஒரு கிராமத்திலேன்னு படம் பார்த்தீங்களா? இல்லை பார்த்ததில்ல சார். ஆனால் ஜோதி பாண்டியன் படம், ஆனால் வெளியில் தெரியல, அவார்டு கொடுத்துட்டாங்க. சம்சாரம் மின்சாரம், உதிரி பூக்கள், ஒரே ஒரு டெல்லி கவர்மெண்ட் அவார்டு, 3 அவார்டு நான் வாங்கியிருக்கேன். சம்சாரம் மின்சாரமும் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு கேரக்டர். படிக்கிறான் படிச்சுட்டே இருக்கான், அது காமெடியாக இருக்கும், ஆனால் பாஸ் ஆன உடனே சீரியஸ்னஸ் மொத்தமாக வந்துடும். ஆமாம், அதில் விசு சாரை பற்றி பாராட்டலாம். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் கொடுப்பார். எனக்கே ஒரு பாட்டு அமைச்சிட்டாரு, வானவில்ல சின்ன புள்ள வளைக்க பார்க்குது, ஆகாயத்தில் ஊஞ்சல் கட்டி ஆட நினைக்குது, சிறகொன்று முளைக்கும் முன்னே பறக்குது பட்டாம்பூச்சி. அதாவது கூட படிக்கிறவன் என்னை கல்கத்தாலேருந்து வந்து கல்தா கொடுத்துட்டு கல்கத்தாவே போயிடுவான், காதல் பேக்கு கண்டிப்பாக. இல்லை சார், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ விருதுகள் வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் விட பெரிய விருது நீங்கள் நடித்த அந்த 7 நாட்கள் சம்சாரம் அது மின்சாரம், அந்த கேரக்டரை இப்போ பார்த்தாலும் எல்லாரும் உங்களை கண்டுபிடிக்கிறாங்க, அவர் இன்னும் எங்கே இருக்காரு, திருப்பி நடிக்கணும்னு கேட்குறாங்கல்ல, அதுதான் ஒரு பெரிய விருது இல்லையா மக்கள்கிட்ட கிடைச்சது? அது நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம்ல, அதனால தெரியல. இப்போ எங்கே இருக்காங்க கேளுங்க, யூடியூப் சேனல் இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பர். இந்த இடைப்பட்ட காலத்தில் கலை நிகழ்ச்சிகள் அப்புறம் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் சொன்னீங்க, அதை தாண்டி வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா சார்? வேறு வேலைலாம் எனக்கு தெரியாது. நடிப்பு தெரியும், டான்ஸ் தெரியும், ஆடல் பாடல் அது தெரியும். எனக்கு சொந்த வீடு இருக்குது, வாடகை வருது. சூப்பர். அதில் லைஃப் ஓடுது. உங்கள் ஊர் வந்து ராமநாதபுரம் பக்கத்தில் கீழக்கரை, அங்கேருந்து வந்திருக்கீங்க. அந்த மாவட்டத்துலேருந்து வந்து நிறைய நல்ல நடிகர்கள் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம தமிழ் சினிமா கொடுத்துருக்காங்க. கமல் சார், விக்ரம் சார், ராஜ்கிரண் எல்லாரும் அங்கே தான் வந்திருக்காங்க. அந்த ஊரில் தான் நீங்களும் வந்தீங்க. சினிமா மேலே அந்த ஆர்வம் எப்படி வந்தது? இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சது சார்? இது ஆர்வமே இல்லை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன் ஒரு அரசாங்க பள்ளியில். ஓகே. மற்றவங்க மாதிரி நான் சர்ச்சி பார்க்கில் படித்தேன், ஜான் டமஸ்கோவில் படித்தேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்லுவேன். கார்பரேஷன் மாநகராட்சி பள்ளி ராமச்சந்திர பக்கத்தில் 7ஆவது படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் கொஞ்சம் அழகாக இருப்பேன். இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு. இப்பயும் கலராக அழகாக சார் இருக்கீங்க. ஒரு மனிதனுக்கு கலர் முக்கியம் இல்லை, நல்ல மனது தான் முக்கியம். பஞ்சர் அழகாக வச்சுருக்கேன். இல்லை ஃபேக்ட், நான் ஜோக் சரி, இங்கிலீஷ்லாம் பேசுவேன். லிட்டில் ரஜினிகாந்த் ஐயா சொல்லுவார். ஓகே. நான் குண்டா முன்னு இருப்பேன். ஓகே. ஒரு மலையாள ப்ரொடியூசர் வந்து நடிக்க வரீங்களா தம்பின்னாரு. எனக்கு தெரியாது, நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். இல்லை அப்பா கிட்ட கேட்டுக்கிறேன். எங்கள் சூழ்நிலைகள் கொஞ்சம் ஏழ்மையான சூழ்நிலை. சரி பையன் போனால் காசு வருமே நடித்தா அப்படின்ட்டு எங்கள் தகப்பனார் நடிக்க ஆரம்பிட்டார். புதிய வார்ப்புகள் படம், ரத்தியோட தம்பி, இந்த வான் மேகங்களைன்னு பாட்டு வரும். அதில் வந்து பாக்யராஜ் சார் வந்து அந்த கட்சிப்போ பஸ்ஸில் தூக்கி போடுவார். அதை பிடிச்சிட்டு வரும்போது என் கையை பிடிச்சிட்டு வருவாங்க எங்கள் அக்கா ரத்தி அக்கா. நீ கொஞ்சம் அந்த படத்துக்கு அப்புறம் சுவர்லா சித்திரங்கள், டெய்லர் கடையில் அந்த பாபின் பேரிச்சம் படத்தை போட்டு, அதுதான் செம்ம காமெடி. அது மக்கள் இன்னைக்கு மறக்க மாட்டாங்க. அந்த படம் மறக்க முடியாது.
குருநாதருக்கே தெரியாமல் திருட்டு பித்தனமாக ஒரு சீனை போட்டு அவர் திரட்டி விட்டுருவார் அடித்து. ஏன்னா பயிற்சி இது பண்ணுறாரு அவர் எதில் பூண்டு. அதாவது நைஸாக பிடிச்சிட்டு இருந்தது, அவர் வரும்போது தைரியமாக பிடிச்சி நேரடியே பிடிப்பேன். டேய் நீங்களாம் விளங்கவே மாட்டாடா அப்படிம்பார். அப்புறம் குருட்டு கண்ணுக்கு கோணக்கண்ணு எவ்வளோ பரவாயில்லையாமா, அடின்னு ஓடி வர போயிடுவார். அப்புறம் வடிவேலு, ஜனகராஜ் எல்லா காமெடி நடிகர்களுடையும் நடிச்சிருக்கேன். ஹீரோக்கள் கூட ரஜினிகாந்த் சார், கமல் சார், சிவாஜி சார், விஜயகாந்த் அண்ணன், மைக் மோகன், முரளி, சத்யராஜ், சரத்குமார். நான் நடிக்காதது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா கூட மட்டும்தான். புதிய வார்ப்புகள் படம் பற்றி சொன்னீங்க. புதிய வார்ப்புகள் படம் வந்து உங்களுக்கு மட்டும் டெபியூ இல்லை, அந்த படம் தான் வந்துட்டு பாக்கியராஜ் சார் அறிமுகமானார். அந்த பாக்கியராஜ் சாரை பற்றி இப்போ சொல்லணும்னா அந்த படத்தில் வந்து கதாநாயகன் பாக்கியராஜ் சார் இல்லை. ஓகே. யூஎன் கண்ணன்னு அந்த இந்தியா டிவி இருக்குல்ல, தூர்தர்ஷன், ஆமாம், அதில் வந்து 8 மணிக்கு நியூஸ் வாசிப்பார். ஓகே. யூஎன் கண்ணன் அவர் தான் அந்த நடிக்கும்போது வந்து டைலாக் வரல. இந்த இப்போ நம்ம கேட்குறீங்க உடனே சொல்கிறோம். ஆமாம். இந்த கிளாப்னு ஒன்று அடிப்பாங்க, ஆமாம், பைட் ஒன் டேக் ஒன் டாக் அடிச்சுன்னு டைலாக் வராது. உடனே பாரதி சார் டென்ஷன் ஆனவர், என் குருநாதர் அவர். பாக்கியராஜ் எனக்கு லைஃபை கொடுத்தாரு. ஆனால் அறிமுகப்படுத்துறவங்க தான் குருநாதர். ஆமாம். இந்த மண்ணை மலையாக்கலாங்கிற ஒரு எண்ணம் ஒரு டைரக்டர் இயக்குனருக்கு தான் வரும். ஆமாம். சாதாரண ஆளுக்கு வராது. வரும், கொஞ்சம் லேட்டாக வரும். அந்த கிரியேட்டிங் பிரெயின். பாக்கியராஜ் சார் அந்த இலங்கை படத்தில் 2 டைலாக் சொல்லுவார், நான் கிரியேட் பண்ணி 4 டைலாக் சொல்லுவேன். அது ஹிட்டு. இதில் பெருமையாக சொல்லலை, ஒரு உருவாக்குதல் தன்மையை உருவாக்குறது தான் டைரக்டருங்க. மனிதர்கள் நல்ல உடனே பாக்கியராஜ் சாரை கூப்பிட்டாங்க, பேசிட்டே கேட்டு நீ தான் அன்றைக்கி இதை டைலாக் சொல்லிட்டு இருந்தப்போ டைரக்டர் ஆகிட்டார் பாக்கியராஜ் சார். அவருக்கு வரலன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சார். ஸோ 2 பேருக்குமே அது அமைஞ்சிருக்கு. உங்களுக்குமே சினிமா தேடி வந்திருக்கு, அவருக்கும் அந்த நேரம் அந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இல்லை, நான் என்னை தேடி வரல, நான் தேடி போனேன். இல்லை, முதல்ல சொல்கிறேன், நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது உங்களை நடிக்க கூப்பிட்டாங்களே. அப்புறம் அந்த படத்தில் ஒரு கதாநாயகி மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க, அவங்ககிட்ட சான்ஸ் சொல்லுங்கள், நம்ம ஃபேமிலி கொஞ்சம் ஃபைனான்ஸில் பேக்வேர்டு ஆகுது அப்படின்னு. சரின்னு பாரதி ராஜா சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் கூப்பிட்டு, நான் சிவாஜி ரசிகர், ஓகே, மனோகரா, பராசக்தி, சாம்ராட்ட பசங்கள்லாம் பேசணுன்னே 10 பசங்க நிற்கிறாங்க. என்ன ஓகே இந்த பையனை கூப்பிட்டுவா அப்படின்ட்டு. நான் நடித்த ஒரு 300 படம்னா 200 படம் நல்லா ஓடிது. கண்டிப்பாக சார். ரஜினி சார் கூட 6லிருந்து 60 வரை கிட்டத்தட்ட 8 படம் பண்ணியிருக்கீங்களா? யார்? ரஜினி சார் கூட 8 படம் பண்ணியிருக்கேன். 8 படம் பண்ணியிருக்கேன். சிவாஜி சார் கூட 10 படம் பண்ணியிருக்கேன். கமல் சார் கூட 5 படம் பண்ணியிருக்கேன். விஜயகாந்தன் கூட 8 படம் பண்ணியிருக்கேன். ராமராஜன் கூட 5 படம், பழனிராஜன் கூட 5 படம், பாக்யராஜ் சார் கூட 5 படம். இப்படியே போனால் கணக்கில் இருக்காது. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் எனக்கு கொலகாரனை தான் பார்க்கலாம். இந்த ஜெயில் மாதிரி தான் வெளியே உலகமும் நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand.